ஹாய் ஹலோ விவர்ஸ் வணக்கம். நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு டிஆர் கிச்சன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மிளகு ரசம். நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்கு உங்களுக்கு வரும். வாங்க. மிளகு 4 ஸ்பூன் வரைக்கும் போடலாங்க. சீரகம் 1 ஸ்பூன் போதும். கூட வரமிளகா 1, சரிங்களா? ஒரு வரமிளகா போட்டுங்க. பூண்டு ஒரு 5 பல் பூண்டு போட்டிருக்கேன். 5-6 பல் வரும். இதை நம்ம இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம், சரிங்களா? இப்போது நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் அதில் புளி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அது உள்ளே போட்டுருவோம். போட்டாச்சு. அதில் வந்துட்டு தக்காளி, நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா புழிஞ்சு விட்டுங்க. தக்காளியை புழிஞ்சு விட்டுட்டு அதில் மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, சரிங்களா? இதை போட்டு கூடவே இப்போதைக்கு கூட போட்டுங்க. போட்டு அதை கரைச்சி விட்டுருங்க. இதையும் எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கரைச்சல் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிங்க. அதிகமான ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க போதும். 2-3 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். இதில் எண்ணெய் காஞ்சிச்சா, இதில் வந்து கடுகு போட்டுங்க. இதில் வரமிளகா போட்டுங்க. இப்போது இது பொரிஞ்சு வந்த பிறகு இதில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற காசில் ஊற்றலாம். இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிக்கலாம் தாராளமாக, சரிங்களா? ஊற்றியாச்சா? இதுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சா? இதில் இருக்கிற மிச்சம் வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிடுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் தான் நல்லா வாசமாக இருக்கும். அது நம்ம முக்கியமான ஒரு விஷயம். எப்போவுமே வந்துட்டு எந்த இதுக்கு போட்டாலும் கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இப்போது இது முடிஞ்ச பிறகு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறோம், சரிங்களா? பெருங்காயத்தூள் போட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு ரசம் 2 நாள் ஆனாலும் நல்லாயிருக்கும். நாங்கள் இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுறேன், சரிங்களா? சில்லி போட்டு, ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகு போட்டிருக்கோம், அதனால் நிறைய போடாதீங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் கொஞ்சம் காரமாக காட்டாக இருக்கும். மிளகு ரசம்னா எப்படி இருக்கணும்? நல்லா காட்டாக இருக்கணும். சளி இப்படி எதுனா பிடிச்சிருந்தாலும் நல்லா அறுத்துக்கிட்டு வரணும். அதுக்கு தான் இந்த ரசம். ஏற்கனவே நான் துளசி ரசம் போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள். அந்த துளசி ரசத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப 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 நன்றி அதுக்கு. இதை பாருங்கள், இதையும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு கொதி மட்டும் வரட்டும்.